ஹாய் டியர், டுடே நம்ம இந்த ட்ராமாவோட 10வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது லாஸ்ட்டில் நேற்று எதில் முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஹீரோனோட அப்பா ஹீரோவை எல்லாத்துக்கும் முன்னாடியே அவனோட சட்டையை கிழிச்சிருந்துருப்பாரு. அப்போ தான் அவனோட முதுகில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான ஒரு படத்தை வந்துட்டு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவன் சட்டையை கழட்ட மாட்டான். இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு தான் அவனோட முதுகில் இப்படி அழியாமல் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க போல். யாரா அந்த குழந்தை பையனை இந்த மாதிரி பண்ணுதுன்னு பார்த்தா இப்போ தான் காட்டுறாங்க. அட பாவி, நீயா? அட அரசைக்கோ, இந்த அரசைக்கோ, ஐயோ இவன் அரசைக்கோ கிடையாது, இவன் தான் முழு சைக்கோ போல். இவன் தான் அப்படின்னா அந்த ஓவியனா? அப்படி தான் எனக்கு ஷாக் ஆச்சு. நல்லவ மாதிரியே பேசுனியேடா, இப்போ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறா. ஆனால் இந்த மூஞ்சி பையன் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அப்படியே தெனாவட்டா திமிரா நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ ஹாங்ராங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நொந்து போயிருக்காங்க. என்னோட பிள்ளை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கட்டி வச்சு சாட்டை வச்சு அடியேன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா வாயை திறக்க மாட்டேங்கிறான். இவன் கிட்ட யார் உங்களை இந்த மாதிரி பண்ண சொன்னா, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டா இவனும் என்னப்பா என்ன தெரியலையா, நான் தான் உங்கள் பையன் அப்படிங்கிறான். ஆனால் இவனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு இந்த ஹாங்ராங்கோட அப்பனுக்கு. திரும்ப போட்டு 4 அடி அடிக்க நான் எதுவுமே வாயை தந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவன் எதுவுமே சொல்ல. யார் அனுப்புனா என்ன ஏதுன்னு இவன் வாயை திறக்கவே இல்லை. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹாங்ராங்கோட அம்மா தான், என்ன தைரியம் இருந்தா என்னோட பையனை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க, அடைச்சி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கிறா. அப்போது இவனை பார்த்தீங்கன்னா அவள் காதுகிட்ட வந்து நிஜமாவே ஹாங்ராங் என்னோட பையன்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் இவன் இந்த மாதிரி கேட்டான்னு தெரியல. அப்படி இவன் கேட்கும்போது எந்நேரம் இந்த லேடி கூட பின்னாடி நின்றுப்பான்ல, இவளை பிளர் பண்ணிட்டு அவனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. என்னடா நடக்குதுங்க, ஒரு வேளை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா இல்லை இவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்களான்னு தெரியல. இப்போ அப்படியே தான் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறா. எப்படி அவனை காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி. இந்த பாட்டியும் வந்துட்டு சரி ஓகே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது ஹாங்ராங்கோட அம்மா இவங்கிட்ட என்னோட பிள்ளைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தேவைப்பா அவனை காப்பாற்றணும் அதுதான். அப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பூக்காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட கையில் ஏதோ முத்துற மாதிரி வச்சு விட்டுருப்பாள். அதை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போது இவனை பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மூஞ்சி பையன் திடீர்னு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க அவளுக்கு கடுப்பாகுது. அவள் அப்படியே முறைக்கிறா. அப்புறம் பார்த்தா ஒரு மோதிரத்தை இவள் கையில் போட்டு விட இவளுக்கு செம ஷாக்கு. இவளுக்கு இவ்வளோ நேரம் தெரிஞ்சிருக்காது, இப்போ தான் புரியுது. அப்போது இதுக்காக தான் நீ எங்களை பிரிச்சியா, இதனால தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு கேட்க இவனை பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படிங்கிறான். இவளுக்கு கோவம் வந்து அந்த மோதிரத்தை கழட்ட பார்க்க இவனை பார்த்தீங்கன்னா திடீர்னு காட்டு மிராண்டி மாதிரி நடந்துக்கிறான். அப்படியே அவளை இழுத்து பிடிச்சி செவுத்துல தள்ளி இங்கே பாரு, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உனக்கு வேணுனாலும் வேணாட்டியும் நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போகிறான். அட மூஞ்சி, நீ என்னடா திடீர்னு இப்படி ஆயிட்ட. ஆனால் ஹீரோயின்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் மேலே செம்ம கோபம். இந்த மாதிரி ஒரு நினைப்போட அவன் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டா. அப்படியே அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு நின்றுட்டு இருக்கிறா. இவனை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து அப்பா முதல்ல எங்கள் 2 பேர்த்து கல்யாணம் பண்ணி வைங்க சீக்கிரம் அப்படின்னு கேட்க அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது, டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கெல்லாம் தெரியாது, பண்ணி வைங்கன்னு சொல்லி அவனை போட்டு ரச்சை பண்ணிட்டு இருக்கிறான் அவன். இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா இந்த முழு சைக்கோ கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா நீ ஏன் வெறும் கை வீசிட்டு வந்தேன்னு சொல்லி இவன் கேட்குறான். அப்போது அவளோட அப்பாவும் நான் ஏன் இப்படி வந்தேன்னா அவனோட முதுகில் வரைஞ்சிக்கிற ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாகவும் கொடூரமாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கிறதுனால அதை பார்த்து நீங்கள் கஷ்டப்பட வேணான்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு இவன் சொல்ல அட பைத்தியக்காரா, இவன் தெரிஞ்சுதான் பேசுகிறானா இல்லை தெரியாமல் பேசுகிறானான்னு தெரியல. ஏன்னா அந்த கொச்சையான படத்தை வரைஞ்சதே இவன் தான். இவனுக்கு இது தெரியுமா இல்லை தெரியலையா, இல்லை இவன் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறானோ. இப்போ அப்படியே தான் அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோ பக்கத்துக்காக போகிறா. அவனை அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இவளும் அந்த ஓரத்தில் நின்று பார்த்துட்டு அப்படியே ஒளிஞ்சிட்டு நின்றுட்டுருப்பா. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. என்னன்னா இவனை தூக்கி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு அப்படியே காட்டு பாதையில் இவனை தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த இடத்துல தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கண்ணை திறக்குவான். ஆனால் என்ன பண்ணுறது, பெட்டிக்குள்ளே தானே கிடக்குறான். அப்போ திடீர்னு அந்த இடத்துல சண்டை வருது. என்னன்னா இந்த முழு சைக்கோவோட ஆளுங்க அங்கே வந்து சண்டை போட்டு இவங்க கிட்டே இருந்து ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்படி கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டு போய் இந்த சைக்கோ கிட்ட கொடுக்க இவன் ஏதோ அரிய வகை பொருளை பார்க்குற மாதிரி ஆண்டு பார்க்குறான். ஹீரோக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல. அவன் அப்படியே ஒரு மாதிரி வாயில் வேற கட்டி வச்சிருக்காங்க. இவனும் வந்துட்டு அவனை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து சிரிக்கிறான். என்ன ரியாக்ஷன்டா இது.
அப்போ இந்த முழு சைக்கோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் இவ்வளோ நாளாக உன்னை வந்துட்டு நான் கண்டுபிடிக்காததுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறான் கணத்தெல்லாம் பிடிச்சி. இதையெல்லாம் பார்த்தா அவன் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறான் ஹீரோ. அவனுக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல போல. ஸோ இதில் ட்ரெஸ் எல்லாம் வேற கழட்டுறாங்க. அப்போது அந்த முதுகில் அப்படியே அவன் கையை வைக்க ஹீரோனா ரொம்ப கத்துறான். அவனுக்கு அது என்னவா ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. பட் அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவன் அப்படி கத்துன்னு கத்திட்டு இருக்க. இதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு பக்கம் நின்று பார்த்து அழுதுட்டு இருக்கிறா. ஹீரோவோட டீம் இருப்பாங்கல்ல அவங்களும் மறைஞ்சு நின்று பார்த்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்களால இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியல. இப்படி இந்த பக்கம் இது மாதிரி நடந்துட்டுருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் என்ன தைரியம் இருந்தால் அவன் நம்ம கிட்ட இருக்கிற ஆளை கடத்திட்டு போயிருப்பான். அதுவும் நம்ம கிட்ட சொல்லாமல் கொல்லாமன்னு சொல்லி இவனுங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இதில் மூஜின் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக இருக்கிறான். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடூரனாக மாறுறானா இல்லை வேறு ஏதாவது ரீசனான்னு தெரியல. அடுத்து ஹீரோவை கடத்திட்டு போன விஷயம் தெரிஞ்சு ஹாங்ராங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி வராங்க. அவங்க தான் என் பிள்ளை நின்று நம்பிட்டு இருக்கிறாங்கல்ல. ஓடி வந்தா இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே கத்தி வச்சு மறைக்க இவங்க கூடவே சுற்றுவான் பார்த்தீங்களா. அவங்க இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். எங்கடான்னு பார்த்தா கொண்டு போயிட்டு திரும்ப ஒரு ரூமில் தள்ளிட்டு இப்போதைக்கு இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, நம்ம வேற எதனாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். அடுத்து இப்போது ஹீரோவோட டீமில் இருக்கிறவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த லேடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இத்தனை நாளாக தேடிட்டு இருந்த அந்த ஓவியன் அவர் தானா அப்படின்னு கேட்க இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஹீரோ போயிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வரது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் இத்தனை நாளாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஹாங்ராங்கோட அப்பாவோட பேச்சை மீறி அவங்ககிட்ட இருந்த இந்த ஹீரோவை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னா இவனோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி குழந்தைங்களாம் கடத்தி இந்த மாதிரி படம் வரைகிறதுக்கு இவனுக்கு என்ன ஒரு வேண்டி இருக்குது, அதாவது எதுக்காக இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவங்க அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோவை தான் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல படுக்க வச்சுருக்காங்க. இவனை மட்டும் இல்லை நிறைய பேர் அங்கே படுத்திருக்காங்க. அப்போது அங்கே பார்த்தா எல்லாத்தோட தலையிலையும் ஏதோ ஊசி மாதிரி குத்தி குத்தி வச்சுருக்காங்க. இது என்ன வைத்தியமோ என்னன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்தி வச்சுருக்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று அதெல்லாம் பார்த்துட்ருக்குறான். அப்போது பார்த்தீங்கன்னா சடனாக இந்த மூஜின் பையன் இந்த முழு சைக்கோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அது மண்டிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். என்ன நான் இவனே அவன் டீமில் சேர்த்துக்கிறதாமா, அட பாவி நீ நல்லவனோட நினச்சிட்டு இருந்தேன், திருப்ப என்னோட நினப்பை தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறான். இப்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவளே மாறு வேஷத்தில் வந்துடுறா அவனை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி யாரோ 2 பேர் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவளும் யாருன்னு பார்க்குறா. பார்த்தா ஹீரோவோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோயின் மாதிரி ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக அந்த பக்கம் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவன் நின்று அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த மூஜின் பையன் எங்கிருந்தா வரானோ தெரியல. இவனுக்கு எல்லா பக்கம் கண்ணா இல்லை ஹீரோயின் மேலே மட்டும் கண்ணான்னு தெரியல. இவன் எங்கே போனாலும் கரெக்டாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். இவளை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சுட்டு உன் அப்பாவை பழிவாங்கன்னு நினைக்கிறவனை வந்துட்டு நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ பார்த்தீங்கன்னா ஒருவேளை என் அப்பா பழிவாங்கிறதுனால அவன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு போட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறான். இவனுக்கு நான் கடுப்பாகுது. இப்போல்லாம் ஏன் உனக்கு அந்த ஏமாத்துக்கார மேலே இத்தனை கரிசனம்? உன் முன்னாடியே நான் இருக்கேன், நான் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக திரும்பி பார்க்குறா. அப்போ இவனை பார்த்தீங்கன்னா நீ கண்டுக்கிட்டாலும் சரி கண்டுக்கலனாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்காக படைச்ச உன்னை வந்துட்டு நான் எப்படி இருந்தாலும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு அது பிடிக்கல. உனக்கு இல்லாத, அதாவது உனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நீ அடையணும்னு நினைக்கிற, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி திட்டி விட்டுட்டு போயிடுறா. இவனுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போது அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த முழு சைக்கோ இந்த ஹீரோயினோட அப்பா கிட்ட எனக்கு இத்தனை தங்க நாணயம் அத்தனை வெள்ளி அது இது வேணும், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உன்னை மன்னிக்க முடியலன்னா கூட உயிரோடையாவது விட்டு வைக்கிறேன்னு சொல்லி மிரட்டி எழுதிக்கிறான். அப்போது ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவரே எழுதினாரா அப்படின்னு கேட்க ஆமாப்பா அவர் தான் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூஞ்சி பையன்கால அவனும் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் அவருக்கு பண்ணும்போது நான் உங்கள் கூடயே இருக்கணும்னு வேறு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஓ என்னோட இடத்தையே நீ பறிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா மூஜின் கிட்ட கேட்க அவனும் பறிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு திரும்ப ஏதோ ஊசியை குத்த வர அவன் பார்த்தீங்கன்னா அதை பிடிங்க அவனோட தலையிலே குத்தி விட்டுருவான். அடுத்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ எல்லாத்தையும் அப்படியே அடித்து தள்ளிக்கிட்டு இருக்க இன்னொரு சைடு இவனோட டீமில் இருக்காங்கல்ல இவங்க தான் மறுபடியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற விஷயத்த தகவலாக இங்கே கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னா ஏதோ ஒரு விருந்து நடக்க போகுதான், அதுக்கு நடக்கிறது ஊறுறது பறக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வகை உயிரினத்தையும் வந்துட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறாங்களாம். இதை வந்து இங்கே சொல்ல அப்படி என்ன அவங்க பண்ண போகிறாங்க, எதுக்கு அந்த விருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இது வரைக்கும். இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோவை அடைச்சி வச்சிருக்கிற அதே இடத்துல இன்னும் நிறைய குழந்தைங்களை அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பைத்தியக்காரன் விடவே போகிறதில்ல போல. இவனும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அழுகையாக வருது. ஆனால் அந்த பக்கம் இருக்கிற ஹீரோட டீமுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த விருந்து, ஏன் இதை பண்ணிட்டு இருக்கிறான், எதுக்காக இந்த மாதிரி குழந்தைங்களோட முதுகலை வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க, ஒரு லேடி. யாருன்னு பார்த்தா அந்த மந்திரவாதி லேடி தான்.
இவங்கள பார்த்தது எல்லாரும் இருந்துச்சு தலை வணங்குறாங்க. அடி பாவி, நீயும் கூட்டு தானே இவங்க கூட? நீ எத்தனை ட்விஸ்ட் வைப்பானுங்களோ தெரியல. இந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்துட்டு கடவுள் ஆகணும்னு சொல்லிட்டு திரியறான். இந்த மாதிரி குழந்தைங்களோட முதுகில் படத்தை வரைஞ்சி அவங்களெல்லாம் போட்டு எரிச்சு அதுக்கப்புறமா இவன் பார்த்திங்கன்னா அந்த பவர் வந்து கிடைக்குமா. ஸோ இவன் கடவுள் ஆயிடுவானா. அதுக்கு தான் இந்த விருந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவன் குளிக்கிற இடத்துல ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம்னு சொல்லிட்டு எல்லா ரத்தத்தையும் குடமாக கொண்டு வந்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க. எவனாவது ரத்தத்தில் குளிப்பானா? அந்த பைத்தியக்காரன் குளிக்கிறான். ஸோ இந்த லேடியும் இனிமே அந்த ஹீரோவை வந்துட்டு நம்ம காப்பாற்ற முடியாது, ஸோ அதை நம்ம கைவிட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கூடவே வளர்த்த பையன் இல்லையா, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க அந்த லேடி பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அவனை நம்ம காப்பாற்ற போனோமா மற்ற குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது. இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி தப்பு நடக்க விடக்கூடாது. அப்படின்னா இப்போ நம்ம அவன் ஒருத்தனை இழந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சு வரும்போது ஏதோ ஸ்மெல் வருது, ரத்த வாடை. என்னடா ரத்த வாடை வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த முழு சைக்கோ ரத்தத்தில் குளிச்சுட்டு இருக்குது. போட அங்கே இருக்கிற எல்லாத்தையும் போட்டு நல்லா சமத்தியாக அடிக்கிறான். எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு அப்படியே கத்தி எடுத்துகிட்டு இவனை குத்துறதுக்காக வரும்போது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு மணி எடுத்து ஆட்டுறான். அவ்வளோதான் ஹீரோக்கு. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். திரும்ப இவனை வெட்டலான்னு சொல்லிட்டு கத்தியை ஓங்குனா திரும்ப மணி ஆட்டுறான். ஹீரோவால் அதை தாங்கிக்கவே முடியல. அடுத்த சீனில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டீம் லீடர் லேடிக்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறா. இவகிட்ட ஏதோ டீல் போடுவா போல் அவனை காப்பாற்றுறதுக்காக. இப்போது அவங்கக்கிட்ட பேசிட்டு இந்த பக்கம் வந்து ஹாங்ராங்கோட அம்மா இருக்காங்கல்ல இந்த வில்லங்கம், இதுக்கிட்ட வந்து பேசுகிறா. இவளை பார்த்தது இது பேயாட்டம் ஆடுது. என்ன எதுக்கு நீங்கள் வந்த அப்படின்னு கேட்க இவ பார்த்தீங்கன்னா அவன் ஹாங்ராங் தான், அவன் உங்கள் பையன் தான் அப்படின்னு சொல்கிறா. இவ தானே ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ இவளே ஆமான்னு சொல்லவும் இவ ஒன்றும் புரியாமல் பார்க்குறா. அப்போது இந்த பை இருக்கும்ல, இந்த பை அப்படியே கையில் கொடுத்து, இது நான் என் தம்பிக்கு சின்ன வயசில் கொடுத்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இதை இவன் என் கையில் கொடுத்தான், இவன் தான் உங்களோட பையன், இவனை காப்பாற்றுறதுக்கு எதனாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க சும்மாவே அவங்களோட பையனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணுன்னு தானே துடிச்சிட்ருப்பாங்க. இப்போ கன்ஃபார்மே பண்ணுன்னு காட்டிக்கும், என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த சீனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லங்கத்தை கூட ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருப்பான்ல, அவன் மூலமாக ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அது வேஷம் போட்டு தான் வந்திருக்கா. இவ அப்படியே பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறா. அங்கெங்கே தேடி கடைசியாக ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஹீரோவையும் பார்த்துருவா. இப்போ இவளை இங்கே பார்த்ததுமே ஹீரோக்கு பக்குன்னு இருக்குது. இங்கே எதுக்கு வந்த, இங்கே என்ன பண்ணுற, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளை பார்த்தீங்கன்னா இல்லை நான் உன்னை காப்பாற்றிடுவேன், ஒரு கொஞ்சம் நேரம் மட்டும் பொறுத்துக்கோ, நான் சீக்கிரமாக உன்னை காப்பாற்றிடுவேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவளோட கையை அவளோட கண்ணத்துக்கிட்ட கொண்டு போகிறா. அவனும் பார்த்தீங்கன்னா கண்ணத்தை அப்படியே கொண்டு வரான். இப்போ ரெண்டு பேரும் ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டு சீக்கிரமாக உன்னை காப்பாற்றிடுவேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புறா. இப்போது ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி விருந்து நடக்குதுன்னு சொன்னாங்களே, எல்லாம் பேய் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னென்னு பார்த்தா இவன் வரைஞ்சி வச்சிருப்பான்ல முதுகில் குழந்தையா இருக்கும்போது, அவனுங்களெல்லாம் பிடிச்சி அப்படியே கட்டி வச்சுருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த நெருப்புக்குள்ளே இந்த மாதிரி படம் வரைஞ்சவங்களெல்லாம் அப்படியே இறையா கொடுத்தா இவனுக்கு கடவுளுங்கிற பட்டம் கிடைச்சிருமா, இவன் கடவுள் ஆயிடுவானா. அதுதான் இந்த முழு சைக்கோவோட நம்பிக்கை. அப்போது ஹீரோவும் பார்த்திங்கன்னா இதில் தான் இருப்பான். ஸோ இவனையும் ஒரு இதாக தானே வரைஞ்சி வச்சுருப்பான். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த முழு சைக்கோ. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்திருப்பாள்ல, அப்போ ஒரு பிளேடு வந்துட்டு அப்படியே கையில் கொடுத்துருப்பா. இதை அவன் வாயிலே வச்சுருக்கான். ஒரு வழியாக அதை அப்படியே கட் பண்ணிக்கிறான். இப்போ ஒருத்தனை பிடிச்சி நெருப்பில் தள்ளி விட அந்த பலகை இறக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ஹீரோ அதுக்குள்ளே அந்த கயிறை கட் பண்ணிவிட்டு கீழே ஓடி வந்து அவனை பிடிச்சி காப்பாற்றிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டுருவான். அப்படி ஹீரோ கீழே இறங்கி போகும்போது இந்த வெள்ளை முடிக்காரவர் ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுக்கிறான். இவன் எங்கேருந்தா வருவானோ பேய் மாதிரி. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனையும் அடிச்சிட்டு இருக்கான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், அப்படியே கழுத்துலேயே கத்தியை வச்சு கொன்றுவான். இந்த வெள்ளை முடிக்காரன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே இறந்தும் போயிடுறான். அப்போது இன்னொரு பக்கம் இந்த க்யூட் பாய் அழகாக எல்லாத்துக்கூட சண்டை போட்டுட்ருக்க. இந்த மூஞ்சி பைத்தியக்காரன் என்ன பண்ணிடுறான்னா அவனையே கொண்டுறான். டே மூஞ்சி, உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை, அநியாயமாக அந்த க்யூட் பாய் கொண்டுட்டான். அந்த க்யூட் பாயை கொண்டதும் இல்லாமல் பெரியவன் மாதிரி வேறு மூஞ்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்கிறான். ஆனால் இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா இது எதுவுமே தெரியலை. இவ அப்படி நின்றுட்டுருப்பா. ஹீரோவுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. அவனும் பார்த்திங்கன்னா சண்டையெல்லாம் முடிஞ்சு இங்கே வந்து ஹீரோயினை மீட் பண்ண ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ தான் சண்டையெல்லாம் முடிஞ்சு திரும்ப பார்த்துக்கிறாங்க. இவனுக்கு அந்த முதுகில் இருக்கிற படத்தை ஹீரோயின் பார்த்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் இவன் அப்படியே அந்த பக்கம் போக பார்க்க ஹீரோயின் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இவனும் பார்த்திங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறான். ரெண்டு பேர்த்துக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன லவ் சீன்லாம் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இவங்க கூட சேர்ந்து நாமளும் உட்காந்து அழுதுட்டு தான் இருப்போம்.
ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் பயப்படாதன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா இந்த லீடர் லேடி இருக்காங்கள்ல அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அடுத்த சீன்லலாம் அவ்வளோதான் உன்னோட வேலை முடிஞ்சு நீங்கள் இது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்னா ஒதுக்கி வைக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இல்லை நான் உன்னை ஒதுக்கி வைக்கிறேன்னு இல்லை, உன்னோட தேவை எங்களுக்கு இனிமேல் இல்லை, நாங்கள் இருக்கிற ஆளை வச்சு பார்த்துக்குறோம், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஏன் அப்படின்னா ஹீரோயின் கேட்டிருப்பாள்ல எனக்கு அவனை உயிரோட கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, அதுவும் இல்லாமல் இவனும் அவளை லவ் பண்ணுறதுனால 2 பேரும் இதுக்கு மேலே நிம்மதியாக வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த கூட்டுக்குள்ளே நீ சேர வேணான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போது அப்படியே தான் இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீனுக்கு பார்த்தீங்கன்னா ராத்திரி கிணத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறாங்க ஆட்கள் எல்லாம். என்னென்னு பார்த்தா ஹீரோயின் கிணத்துக்குள்ளே இறங்குறா. ஸோ இவன் அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி அங்கே இருக்கிற சேத்தையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மண்டை ஓடு மாதிரி இருக்குது, எலும்பு கூடலாம் வருது. இவன் பார்த்தீங்கன்னா பயப்படவெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி கையை போட்டு அப்படி பறிச்சிட்டு இருக்கிறா. பார்த்தீங்கன்னா ஹாங்ராங் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்படின்னா அந்த குழந்தை பையன் அவனும் உயிரோடு இல்லையா, அவனே கொண்டுட்டாங்களா அப்படி தான் ஃபீல் ஆகுது. இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகிறா. நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை நான் இத்தனை நாள் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டேன் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூட அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி கை அப்படி வச்சுக்கிட்டு அவள் கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறா. ஸோ ஒரு வழியா இவளும் இத்தனை வருஷமா தம்பியை காணோம் தேடி தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சிருப்பா. ஆனால் இப்படி இவ வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கிணத்துல அவனை வந்துட்டு போட்டிருப்பாங்கன்னு அவன் நினச்சி கூட பார்க்கல. கடைசியாக இப்படி அவனை போனோமா அதுவும் எலும்பு கூட தான் பார்க்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இவ பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்கடியா. ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் போதுண்டா யப்பா சாமி, இதுக்கு மேலே யாரையும் கொன்றாதீங்க. ஏன்னா இதுக்கு மேலே யாரையாவது கொன்னீங்க அப்படின்னா அதை தாங்குற அளவுக்கு தெம்பு என் மனசில் இல்லை, என் உடம்புல இல்லை, அவ்வளோதான் நான் முடிஞ்சு போயிடுவேன். ஸோ இந்த ட்ராமா இந்த எபிசோட் கொஞ்சம் இந்த மாதிரி தான் எமோஷனலாக முடிச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிற நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க டியர். அண்ட் முக்கியமாக ட்வைலைட் வைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, டடா.